ஒரு தமிழனிடம் கொடுத்து பாருங்களேன். ஒரு பிள்ளைய சித்தப்பா, பெரியம்மா, தாத்தா, பாட்டி அவங்க வளர்த்தா எப்படி இருக்கும்? சொந்த தாய், தந்தை கிட்ட வளர்ந்தா எப்படி இருக்கும்? பார்த்துப்பாங்க தான். இருந்தாலும் அந்த பாசம் வருமா? பிணைப்பு வருமா? அது போன்ற விஷயங்கள வந்து ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த, ஒரு தமிழ் மண்ணை சார்ந்த, தன் மண்ணையும், மக்களையும் முழுமையாக நேசிக்கக்கூடிய ஒரு தமிழன் கிட்ட குடுத்தா, உங்கள ஒரு சொர்க்க பூமிய உங்க முன்னாடி வந்து நிறுத்துவாரு. இத தான் நாங்க உறுதி அளிக்கிறோம். அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு குடுங்க. விக்கிரவாண்டி தொகுதி மூலியமா அதுக்கு ஒரு முன்னோட்டம் தான். இது எங்களுக்கு ஒரு ஓட்டம். இதிலிருந்து எங்க ஓட்டம் ஆரம்பிக்குது. எங்களுடைய கணக்கு துவங்குறதுக்கான ஒரு முன்னோட்டமா இத எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சாத்தியமா? அப்படின்றது வந்து மக்களிடம் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. 2019ல ஆம் ஆத்மி பார்ட்டி வெறும் 7% வாக்குகள தான் வாங்குறாங்க பஞ்சாப்ல. அதுக்கு அடுத்து உடனே 2022 தேர்தல்ல 44% வாக்கு